எடுத்துக்காட்டு 5.25 x ஒரு பெரிய எண் எனில் cube root of x cube plus 7 minus cube root of x cube plus 4 இன் மதிப்பு தோராயமாக 1 by x square என நிறுவுக. Example 5.25. Prove that the equation is approximately equal to 1 by x square when x is large. ஓகேவா, இதை நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி தான் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. cube root of x cube plus 7 minus cube root of x cube plus 4. ஓகேவா, cube rootனாலே அதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா x cube plus 7 whole power 1 by 3 நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, மைனஸ் இதுவும் அதே மாதிரி ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம், x cube plus 4 whole power 1 by 3. நம்ம பைனாமியல்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், 1 plus x, அதாவது 1 plus ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா. அப்ப இதுல ரெண்டுத்துல எதை நம்ம வெளியில எடுக்க முடியும், ஏன்னா இங்க கியூப் ரூட்னு இருக்கிறதுனால எதை நம்ம வெளியில எடுத்தா பாசிபிலிட்டி ஈஸியான வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் அப்படிங்கறத நம்ம காமனா வெளியில எடுக்கலாம். 7 போய் காமனா எடுக்க முடியாது, ஏன்னா 7க்கு கியூப் ரூட் எடுத்தா அது ஒரு கியூப் ரூட்டுக்குள்ளாரே நம்பர் இருக்கும். அதனால இந்த எக்ஸ் கியூப நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் வெளியில எடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸ் கியூப வெளியில எடுத்தீங்கன்னா இந்த பவர் 1 by 3 அந்த எக்ஸ் கியூபுக்கும் சொந்தம், அதனால அந்த பவரோட சேர்த்து வெளியில எடுக்கணும். ஓகேவா, இன்டூ 1 plus 7 இந்த எக்ஸ் கியூப வெளியில எடுத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கும், செகண்ட் டேர்ம்ல என்ன ஆயிடும் 7 divided by ஆயிடும். 7 divided by எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1 by 3. அதே மாதிரி இந்த டேர்முக்கும் பாருங்க, மைனஸ் எக்ஸ் கியூப வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1 by 3 இன்டூ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா அங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 plus 4. இது வெளியில எடுக்கும் போது இந்த சைட்ல இதுல இருந்து எடுக்கணும், அப்ப இது என்ன ஆயிடும் divided by எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1 by 3. ஓகேவா, இப்ப இந்த எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1 by 3ங்கிறது ரெண்டுத்துலயுமே இருக்கு. அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இதை அடிச்சுக்கலாம், ஏன்னா கியூப் ரூட்டும் 1 by பவர் 1 by 3 என்ன செஞ்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். அப்ப வெறும் எக்ஸ் தான் இருக்கு நம்மள்ட்ட. இப்ப நம்ம என்ன செய்யலாம், ரெண்டுத்துலயும் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ காமனா வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற பிராக்கெட்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, பவர் 1 by 3 மைனஸ் 1 plus 4 by x cube ஹோல் பவர் 1 by 3 இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்ப என்ன செஞ்சுக்கலாம், பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். 1 plus x ஹோல் பவர் n, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, 1 plus x ஹோல் பவர் n. அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 plus nx அப்படி நிறைய போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு டேர்மோடய நிறுத்திக்கலாம், ஏன்னா டிவைடட் பைல நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வருது. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணா கூட என்னது ரெண்டு டேர்மோட நிறுத்தினா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அதனால நம்ம ரொம்ப அதிக டேர்ம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன ஆகும், 1 plus x ஹோல் பவர் n க்கு 1 plus n into x. n என்னது இங்க பவர்ல இருக்கிறது இல்லையா, அதனால 1 by 3 into x ஓட வேல்யூக்கு பதிலா இங்க என்ன இருக்கு 7 by x cube. ஓகேவா, இதுக்கு இந்த பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேவா, மைனஸ் இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி 1 plus x ஹோல் பவர் n. அப்ப என்ன 1 plus nx தானே ஃபார்முலா. அப்ப 1 plus n என்ன இங்க 1 by 3 into x ஓட வேல்யூ என்ன இருக்கு இங்க 4 by x cube. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பிராக்கெட். இப்போ இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், உள்ளார இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இங்க மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்றதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1 plus 7 divided by 3x cube. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடுங்க, அப்ப -1 இந்த டேர்ம் இதுக்கும் மைனஸ் ஆயிடும். ஸோ -4 divided by 3x cube. ஓகேவா, இங்க -1 plus 1 இருக்கு, கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும், இந்த எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்டூ 7 minus 4ங்கிறது என்னது 3. ஸோ 3 by 3x cube இருக்கும். ஓகேவா, இங்க 3 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்க 1 times x இங்க ஸ்கொயர் டைம்ஸ், அப்ப 1 by x ஸ்கொயர். அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாச்சு ஃபைனலா, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப், இங்க எழுதிக்கிறேன், கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 7 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 4 இஸ் அப்ராக்சிமேட்லி என்னன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா.